அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ராபியா, ஐயப்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன். நிக்கா முடிந்த பெண்கள் கருகமணி போடலாமா போடக்கூடாதா? அதாவது திருமணமான பெண்கள் கருகமணின்னு ஒரு கழுத்துல போடுவாங்க இல்லையா, கருசமணி தாலி, அதை போடலாமா என்பது கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். இன்னொரு சமய கலாச்சாரத்தை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் அவர்களையே சேர்ந்தவர்கள். உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டுதல் நான் சொல்லி தந்திருக்கிறேன், அதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்ட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திருமணத்தின் போது தங்களுடைய மனைவியருக்கு இந்த மாதிரி கருசமணி போடவில்லை. அவங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, 4 பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 4ல யாருக்குமே என்ன செய்யல, இந்த கருசமணி போடல. ஒரு சஹாபியும் போட்டதில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 1400 வருஷ காலமாக அரபு நாட்டில் போடுற பழக்கம் கிடையாது. அரபு நாட்டில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்க போட மாட்டாங்க. அமெரிக்காவில் முஸ்லீம் இருக்கிறாங்க, தாலி கிடையாது. ரஷ்யாவில் முஸ்லீம் இருக்கிறாங்க, கருசமணி கிடையாது. பிரான்ஸ்ல முஸ்லீம் இருக்கிறாங்க, அவங்களும் போடுறது கிடையாது. இந்தியாவிலையும் குறிப்பா தமிழகத்தில் மட்டும்தான் இந்த கருசமணி போடக்கூடிய பழக்கம் முஸ்லீம்கிட்ட இருக்கு. இதுல இருந்து இது இஸ்லாத்துல இல்லைன்னு விளங்கி போச்சு. இது எங்க இருந்து வருது? இந்த உமர் புலவர், இந்த கவிஞர்கள் கொஞ்சம் கற்பனையை பண்ணி இட்டு கட்டி சொல்லுவாங்க. புலவனுடைய வேலையே என்ன? புலவன்னா பொய் சொல்றவன், பொய் சொல்றான். வைரமுத்து அப்படியே சொல்றாரு, கவிதைக்கு பொய் அழகுங்கிறாரு. கண்ணுக்கு மை அழகா இருக்குமா, கவிதை அழகா இருக்கணும்னா எவ்வளவு பொய் சேர்க்கிறோமோ அவ்வளவு அழகா இருக்குமா. கவிதைக்கு பொய் அழகு, அது பொய் தான் கவிதைக்கு அழகு. அந்த மாதிரி தான் கூட குறைய வர்ணிப்பானுவோம். இந்த அப்படி பார்க்கிற தூரத்தில் இருக்க தென்னை மரம் வான்முட்ட உயர்ந்திருக்குமா, வான போய் முட்டிருச்சான். விண்முட்ட உயர்ந்து இருக்கும் கோபுரங்கள், இப்படி பொய் சொன்னா தான் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இது கவிதை. இவன் என்ன பண்ணிவிட்டான், உமர் புலவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்துல வாழை மரம் நட்டி வச்சிருந்தாங்களாம், இந்த பக்கம் பாக்கு மரமா நட்டி வச்சிருந்தாங்களாம். பாலைவனத்துல வாழை மரம் முளைக்குமா? அரபு நாட்டு ரசூலுல்லாஹ் பிறந்த ஊர்ல வாழை மரம் முளைக்குமா? தண்ணி இருக்குதாங்க? பேரிச்ச மரத்தை தவிர வேற ஒண்ணு முளைக்காது. வணங்குதா? அப்ப வாழை மரத்தை நட்டாங்க, பாக்கு மரம் நட்டாங்கன்னு இருக்கிறான். இவன் தமிழ்நாட்டு கல்யாணத்துக்கு போயிருப்பான், அங்க வாழை மரத்தை நட்டி வச்சிருப்பாங்களா. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் நினைச்சு அப்படி டெவலப் பண்ணிக்கிட்டான். இந்த மாதிரி உமர் புலவர் தான் அங்கிருந்து அல்லாஹ் ஜிப்ரீல்ட்ட தாலியை கொடுத்து அனுப்ப, அவர் கொண்டு வந்து அலிட்ட கொடுக்க, அவர் ஃபாத்திமா கழுத்துல கட்ட, இப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் பேர்ல அப்பட்டமா போய் சொல்லி நரகத்துக்கு ரிசர்வ் பண்ணிட்டான். அதை கேட்டுக்கிட்டு தானே கருசமணி உண்டாக்கிட்டாங்க தமிழ்நாட்டுல மட்டும். வேற குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. மார்க்கம்டா என்னன்னு தெரியாம, தொழுகை இபாதத் இல்லாத கடுக்கன் போட்டுக்கிட்டு தெரிஞ்ச ஒரு கவிஞன் சொன்ன தெரியாது, ஹதீஸை பத்தி தெரியாது, மார்க்கத்தை அவர் தன் வாழ்க்கையில கடைபிடிச்சதும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு புலவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு தாலி உண்டானுச்சே தவிர, இஸ்லாத்துல நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன உடனேயே கொண்டாட்டி புருஷன் ஆயிடுறாங்க. அதுக்கு மேற்கொண்டு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இது பிதஅத்து, இது வழிகேடு, இது மார்க்கத்தில் இல்லாதது, இது நூதன அனுஷ்டானம் என்று கூறி